ஓம் சாந்தி 29/3/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஞானத்தின் மூலம் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகளை நிராகார மற்றும் சாகார தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அலைவது முடிந்து விட்டது. கேள்வி: ஈஸ்வரனுடைய வழி தனிப்பட்டது என்று ஏன் பாடப்பட்டிருக்கிறது? பதில்: ஏனென்றால் முதல் பாயிண்ட், அவர் எப்படிப்பட்ட வழி கொடுக்கிறார் என்றால், பிராமணர்களாகிய நீங்கள் அனைத்தில் இருந்தும் விடுபட்டு விடுகிறீர்கள். உங்கள் அனைவருடைய வழி ஒரே வழியாகி விடுகிறது. இரண்டாவது பாயிண்ட், ஈஸ்வரன்தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆக்குகிறார். எனவே அவருடைய வழி தனிப்பட்டதாகும். இதை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஒருவேளை உடல்நிலை சரியில்லை என்றால் இங்கேயே வந்து படுத்துக்கொள்ளுங்கள் என்று பாபா கூறுவார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதாவது உடம்பு சரியில்லை, நான் கிளாஸுக்கு வரல அப்படின்ற காரணத்தை பாபாவுக்கு சொல்லக்கூடாது. உடம்பு சரியில்லையா, பரவாயில்லை, இங்கேயே வந்து படுத்துக்கிட்டே கேளுங்க, பாபா நினைவுல உயிர் போனாலும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவாரா பாபா? யாராவது ரூம்ல உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டு இருந்தாங்கன்னா, மதுபன்ல, பாண்டவ பவன்ல அந்த கட்டிலோடு அவங்கள தூக்கிட்டு வந்துருங்க, இங்கேயே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரா? இதில் எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள், அதாவது 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கிறீர்கள். யாரை சந்திக்கிறீர்கள்? எல்லையற்ற தந்தையை. துக்கத்தில் அனைவரும் எல்லையற்ற தந்தையை நினைக்கிறார்கள். சத்தியுகத்தில் ஒரே ஒரு லௌகீக தந்தையை நினைக்கிறார்கள். ஏனென்றால் அது சுகதாமம் ஆகும். பாரலௌகீக தந்தை வந்து ஒரு முறைதான் உங்களை தன்னுடையவராக ஆக்குகிறார். நீங்கள் பாபாவுடன் அமரலோகத்தில் இருக்கிறீர்கள். அதற்கு பரலோகம், பரந்தாமம் என்று சொல்கிறது. அது அனைத்தையும் கடந்த இடம். சொர்க்கத்தை அனைத்தையும் கடந்த இடம் என்று சொல்ல முடியாது. இங்கேதான் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது. புது உலகத்திற்கு சொர்க்கம், பழைய உலகத்திற்கு நரகம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தினர் தந்தையினுடைய மகிமையை பாடுகிறார்கள், ஆனால் தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை. அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஞானத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுகிறது. வெளிச்சத்தில் மனிதர்கள் கஷ்டப்படுவதில்லை, இருட்டில்தான் கஷ்டப்படுகிறார்கள். எங்க மேடு எங்க பள்ளம் இருக்குன்னு தெரியாது, விழுந்து எழுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அதுபோல அவங்க தந்தையை புரிஞ்சுக்காமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஞான வெளிச்சம் இருந்ததுன்னா இந்த கஷ்டமெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்பொழுது பாபா நம்முடைய வழியை முழு உலகத்தில் இருந்தும் தனிப்பட்டதாக மாற்றிவிட்டார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். முழு உலகத்திலும் பல்வேறு வழிகள் இருக்கிறது. இங்கே பிராமணர்களாகிய உங்களுடையது ஒரு வழிதான். இது ஈஸ்வரனுடைய வழி மற்றும் கதி. கதி என்றால் சத்கதி. சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தைதான். அதாவது ஈஸ்வரனுடைய வழியின் மூலமா நம்ம நல்ல நிலைக்கு போவோம், சத்கதிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். முதலில் அமரலோகம் இருந்தது, பிறகு எப்படி மரணலோகம் ஆகியது என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அமரலோகம் என்றால் அகால மரணம் இருக்காது. நீங்கள் ராஜ ரிஷிகள், தூய்மையானவர்களுக்கு ரிஷி என்று சொல்லப்படுகிறது.
உங்களை தூய்மையாக மாற்றியது யார்? அவர்களை சங்கராச்சாரியர் மாற்றுகிறார். உங்களை சிவாச்சாரியர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அடுத்தது பாபா இந்த டிரான்ஸ்ல போகிறது, காட்சிகள் பார்க்கறது, இது கூட சேஃப், பாதுகாப்பானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல மாயை நுழைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால் மாயா ஒன்றும் குறைந்தது அல்ல என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில நேரங்களில் டிரான்ஸில் மாயை நுழைந்து தப்பு தப்பாக பேச வைக்கிறது. எனவே குழந்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்குள் மாயை நுழைந்துவிட்டால் நான் சிவன், நான் இன்னார் என்று சொல்கிறார்கள். மாயை பெரிய சைத்தான் ஆகும். ஒரு சிலர் அடிக்கவும் செய்கிறார்கள், திட்டவும் செய்கிறார்கள். இப்படியும் சிலருக்குள் நுழைந்து விடுகிறது. தந்தை திட்டுவாரா என்ன? இந்த விஷயங்களை நிறைய குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளை தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் கர்ம யோகியாகி கர்மம் செய்யுங்கள். 8 மணி நேரம் ஓய்வெடுங்கள். மேலும் 8 மணி நேரம் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். இந்த பயிற்சியினால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். நாடகத்தின்படி உலகம் அழியப் போகிறது என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த யுத்தத்திற்கு பிறகு அமைதியே அமைதி ஏற்பட்டுவிடும், சுகதாமமாக ஆகிவிடும். பக்தி மார்க்கத்தில் கூட முதலில் நீங்கள்தான் பக்தியில் செல்கிறீர்கள். நீங்கள்தான் முதலில் சிவனின் பூஜாரியாக ஆகிறீர்கள். நீங்கள்தான் முதலில் ஒரு சிவபாபாவின் கலப்படமற்ற பூஜை செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது சங்கம யுகத்திலே முயற்சி செய்து செய்து கடைசியில் என்ன நிலை அடைவோம்? எனக்கு ஒரு பாபாவை தவிர யாரும் இல்லை, இந்த நிலையை அடைவோம். ஆகையில பக்தி மார்க்கத்துல கூட நாம தான் முதல்ல சிவபாபாவினுடைய பூஜை செய்கிறோம். அதுவும் ஒரு பாபாவினுடைய பூஜை நாம தான் செய்கிறோம் அப்படின்ற, அதுவும் ஒரு சிவபாபானுடைய கலப்படமற்ற பூஜையை செய்கிறோம். ஏன்னா அந்த சங்கம யுகத்தினுடைய சம்ஸ்காரம் இருக்கு, அது பக்தியிலையும் தொடரும். நாம் உண்மையான கீதையை கேட்டு சொர்க்கவாசி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் போது சரி சரி என்று தலையாட்டுகிறார்கள். பிறகு வெளியே சென்றதும் முடிந்தது, அவ்வளவுதான். இங்கே கேட்டது இங்கேயே இருந்து விடுகிறது. இன்றைக்கு 8 மணி நேரம் கர்ம யோகியாக இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் செய்யணும். எந்த வேலை செய்தாலும் ஸ்வமான்ல இருந்து செய்யணும், அல்லது பாபாவை நினைச்சிட்டு செய்யணும். 8 மணி நேரம் கர்ம யோகியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்தோம்னா அப்புறம் 8 மணி நேரம் அமர்ந்து யோகா செய்யறதுக்கு கூட ஈஸியா இருக்கும். ஆகையாலே கர்மம் செய்யும் போது கர்ம யோகி என்ற ஸ்வமான்ல இருங்க. யோகா பண்ணும்போது ராஜ ரிஷி என்ற ஸ்வமான்ல இருங்க. உலகம் எவ்வளோ அறியாமையில இருக்காங்க. அதே நேரத்துல மனனம் செய்யறதுக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. உலகத்துல தந்தையினுடைய மகிமை பாடிட்டு இருக்காங்க, ஆனா தந்தை பற்றியே அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ அறியாமையில இருக்காங்க. நம்ம எவ்வளோ ஞான வெளிச்சத்துல இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. அப்ப எந்தெந்த விஷயங்கள் உலகத்தினருக்கு தெரியாது, எந்தெந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் சிந்தனை செய்யும் போது அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும், பெருமிதத்துல இருக்க முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நினைத்து நினைத்து சதா முக மலர்ச்சியில் இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையின் மூலம் தன்னுடைய பழைய கர்ம பந்தனங்கள் அனைத்தையும் துண்டித்து கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், டிரான்ஸ் காட்சி போன்றவைகளில் மாயையின் பிரவேசம் நிறைய ஏற்படுகிறது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். தந்தைக்கு சமாச்சாரத்தை கூறி ஆலோசனை பெற வேண்டும். எந்த தவறும் செய்யக்கூடாது. வரதானம். தன்னுடைய சுப பாவனை மூலமாக பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்பக்கூடிய சதா சக்தி சொரூபம் ஆகுங்கள். சேவாதாரி குழந்தைகளின் விசேஷ சேவை சுயம் சக்தி சொரூபமாக இருப்பது மற்றும் அனைவரையும் சக்தி சொரூபமாக ஆக்குவது. அதாவது பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்புவதாகும். அதற்காக சதா சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தின் சொரூபம் ஆகுங்கள். யார் மீதாவது பாவனை வைத்து அவர்களுடைய பாவனைக்கு ஏற்றாற்போல் ஆகிவிடுவது என்பது சுப பாவனையின் அர்த்தம் அல்ல. அதாவது சுபபாவனை வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிடக்கூடாது. சுபபாவனையினுடைய அர்த்தம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த தவறை செய்யக்கூடாது. சுபபாவனையும் கூட எல்லையற்றதாக இருக்க வேண்டும். ஒருவருக்காக விசேஷ பாவனை வைப்பது கூட நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஆகையால் எல்லையற்ற நிலையில் நிலைத்திருந்து பலமற்ற ஆத்மாக்களை தனக்கு கிடைத்திருக்கும் சக்திகளின் ஆதாரத்தின் மூலம் சக்தி சொரூபம் ஆங்கள். ஸ்லோகன். அலங்காரங்கள் பிராமண வாழ்க்கையின் அழகாகும். ஆகையினால் அலங்கரிக்கப்பட்டவர் ஆகுங்கள், தேக அகங்காரியாக அல்ல. அவ்யக்த சமிகை. சில குழந்தைகள் பொதுவாக கோபம் வருவதில்லை, ஆனால் யாராவது பொய் சொல்கிறார்கள் என்றால் கோபம் வந்துவிடுகிறது என்று சொல்கிறார்கள். அவர் பொய் சொன்னார், நீங்கள் கோபமாக பேசினீர்கள் என்றால் இருவரில் சரியானவர் யார் ரைட்டு? சிலர் நான் கோபப்படவில்லை, என்னுடைய குரலே அப்படி சத்தம் போடுவது போல் இருக்கிறது, என் குரலே அப்படி வேகமாக இருக்கிறது என்று சாதுரியமாக கூறுகிறார்கள். ஆனால் அறிவியல் சாதனங்களில் சப்தத்தை குறைக்கவும் மற்றும் ஏற்றவும் முடிகிறது என்றால் அமைதி சக்தியினால் தன்னுடைய சப்தத்தின் வேகத்தை குறைக்கவோ அல்லது ஏற்றவோ முடியாதா என்ன? ஆகையால வால்யூம் நீங்க குறைச்சி தான் ஆகணும். என் குரலே அப்படி இருக்கு, நான் பேசினா சத்தம் போடுற மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் சொல்லி உங்களையே நீங்க ஏமாத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சாதுரியமாக அப்படியும் சொல்லுவீங்க. அதனால வால்யூம் மாடுலேஷன் பண்ணணும், வால்யூமை குறைக்கணுன்றார். ஓம் சாந்தி. आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां
दिखता परम सितारा, बेहद सुकून वहाँ बच्चिया। बच्चिया नूर समंदर दिखता सुंदर, लहराए निरंतर आनंदित अंतर। मौजों की मौज लेने का है समय, वो प्रेम डोर से खींचे वहाँ। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। कुर्बान करके आओ पुराना जान, सुन प्यार से पुकारे वो शिव क्षमा। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया।